Projection of line, model number 2. True length is given, top view and front view length is given, 1 point position is given. A line PQ has 70 mm long, its one end P is 10 mm above HP and 15 mm in front of VP. Its top view and front view measures 60 mm and 40 mm respectively. Draw the projections of the line and determine its inclinations with HP and VP. Given true length PQ is 70 mm, point P is 10 mm above HP and 15 mm in front of VP. Top view length is 60 mm, front view length is 40 mm. First we have to draw the reference line. Reference line ஒரு horizontal line வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதுக்கு x y ன்னு பேர் கொடுத்துறேன். Above the reference line is VP, below the reference line is HP. So above the reference line வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு front view இருக்கும், below the reference line வந்து top view இருக்கும். Point P is 10 mm above HP and 15 mm in front of VP ன்னு கொடுத்துருக்காங்க. 10 mm above HP ல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதே லைனில் 15 mm in front of VP ல ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். above HP ல இருக்க பாயிண்ட் P dash, below HP ல இருக்க பாயிண்ட் P. அதாவது ஃப்ரண்ட் வியூக்கு எல்லாமே டேஷ் போடணும், டாப் வியூக்கு எதுவுமே டேஷ் போடக்கூடாது. இப்போது இந்த P டேஷ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் தட் ஷுட் பி பேரலல் டு த ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறேன். P டேஷ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக வரைகிறேன். தட் இஸ் லோக்கஸ் ஆஃப் P டேஷ். Pலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் தட் ஷுட் பி பேரலல் டு த ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறேன். தட் இஸ் லோக்கஸ் ஆஃப் P. இப்போது இதோட டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணிடுறேன். பாயிண்ட் P is 10 mm above HP and 15 mm in front of VP மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ லென்த் அண்ட் டாப் வியூ லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வியூ லென்த் 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 60 mm மார்க் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் Pலேருந்து Q1 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 mm இருக்கும். தட் ஷுட் ஈக்குவல் டு த டாப் வியூ லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 60 mm தள்ளி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். தட் இஸ் Q1. அதே போல் ஃப்ரண்ட் வியூ லென்த் 40 mm கொடுத்துருக்காங்க. P டேஷ்லேருந்து Q2 டேஷ் வந்து பார்த்திங்கன்னா 40 mm லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் வியூக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் Q2 டேஷ். ஃப்ரம் Q1 we have to draw a vertical line towards upward direction. upward directionல ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவோட ட்ரூ லென்த் இருக்கும். ஃப்ரம் Q2 டேஷ் we have to draw a vertical line towards downward direction. ஸோ இந்த லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூவோட ட்ரூ லென்த் இருக்கும். நவ் காம்பஸில் ட்ரூ லென்த் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணிக்கிறேன். 70 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 70 mm காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு P dash as a center, இந்த Q1லேருந்து வரைஞ்ச லைனில் ஒரு ஆர்க் வரைகிறேன். தட் இஸ் பாயிண்ட் Q1 dash. P dash Q1 dash is the true length. P dash Q1 dash is the true length. நெக்ஸ்ட்டு அதே 70 mm காம்பஸில் மெஷர் பண்ணிட்டு P as a center, Q2 டேஷ்லேருந்து வரைஞ்ச லைனில் ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிறேன். தட் இஸ் பாயிண்ட் Q2. PQ2 is the true length. PQ2 is the true length. ஸோ இப்போது Q1 டேஷ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். தட் ஷுட் பி பேரலல் டு த ரெஃபரன்ஸ் லைன். இது வந்து லோக்கஸ் ஆஃப் Q டேஷ். Q2லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் that should be parallel to the reference line வரைகிறேன். So this is locus of Q. இப்போது P dash PQ1 is the top view length. So PQ1 காம்பஸில் மெஷர் பண்ணிட்டு P as a center, PQ1 as a radius, make an arc up to locus of Q. locus of Q வரைக்கும் ஒரு ஆர்க் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் Q. PQ is the top view. P Q கனெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு டாப் வியூ கிடச்சிடும். இதை வந்து
டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு P dash Q2 dash ஃப்ரண்ட் வியூ லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ P dash Q2 dash காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிட்டு P dash Q2 dash இருந்து P dash சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் வரைகிறேன் அப் டு லோக்கஸ் ஆஃப் Q dash. ஸோ லோக்கஸ் ஆஃப் Q dash மீட் பண்ணுற பாயிண்ட் தான் எனக்கு என்னென்னா பாயிண்ட் Q dash தான் இருக்கும். P dash Q dash கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ. இதையும் டார்க்காக போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ மட்டும் தான் டார்க்காக இருக்கும். தட் இஸ் ஃப்ரண்ட் வியூ லென்த். ஸோ திஸ் இஸ் டாப் வியூ லென்த். நெக்ஸ்ட்டு நம்ம டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும். நம்ம கொடுத்துருந்தது ஃப்ரண்ட் வியூவோட லென்த்து கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் P dash Q2 dash லென்த்து 40 mm. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 40 mm. நெக்ஸ்ட்டு டாப் வியூவோட லென்த்து கொடுத்துருந்தாங்க. டாப் வியூவோட லென்த்து கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் PQ1 லென்த்து 60 mm. நெக்ஸ்ட்டு ட்ரூ லென்த் கொடுத்துருந்தாங்க. ட்ரூ லென்த்துக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிட்டு தட் இஸ் 70 mm. ஏதாவது ஒரு இடத்துல ட்ரூ லென்த்தை மார்க் பண்ணால் போதும். ஸோ ஒரு இடத்துல ட்ரூ லென்த்தை மார்க் பண்ணிக்கிறேன். mm. So scale 1:1. Title projection of straight line. All dimensions are in mm. mm should be in small letter. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் we have to write true length, that is 70 mm. Front view length already we know, that is 40 mm. Top view length already we know, that is 60 mm. And also we have to mention that, so this is true length வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட மேக் பண்ண ஆங்கிள், தட் இஸ் தீட்டா. ஃப்ரண்ட் வியூ ஹெச்பியோட மேக் பண்ணுற ஆங்கிள், தட் இஸ் ஆல்ஃபா. ட்ரூ லென்த் விபியோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் பை. டாப் வியூ லென்த் விபியோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் பீட்டா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். தீட்டா, பை, ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ டீட்டா எவ்வளோங்கிறத ப்ரொடக்டர் வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ நமக்கு 30 டிகிரி வருது. ஸோ டீட்டா இஸ் 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாவோட ஆங்கிள் மெஷர் பண்ணுறேன், தட் இஸ் 70 டிகிரி. பையோட ஆங்கிள், தட் இஸ் ட்ரூ லென்த் விபியோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், பையோட ஆங்கிள், தட் இஸ் 55 டிகிரி வருது. ஸோ 54 டிகிரி மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டாப் வியூ லென்த் டாப் வியூ வந்து விபியோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், தட் இஸ் 76 டிகிரி வருது. இதை மெஷர் பண்ணி எழுதிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான். தேங்க்யூ. Thank you. Subscribe my channel for more useful videos.